அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் உடனான சந்திப்பின் போது கடும் வாக்குவாதம் ஏற்பட்டதால் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி கனிமவள ஒப்பந்தத்தில் கையெழுத்திடாமல் புறக்கணித்து சென்றார். ட்ரம்ப் ஜெலன்ஸ்கி வார்த்தை மோதலுக்கு பிறகு ஐரோப்பிய நாடுகள் உக்ரைனுக்கு ஆதரவு கரம் நீட்டியுள்ளன. What kind of diplomacy, JD, you are speaking about? You're in no position to dictate what we're going to feel. If you didn't have our military equipment, this war would have been over in 2 weeks. In 2 weeks, of course, yes. It's going to be a very hard thing to do business like this. ரஷ்யாவுடனான போரில் உக்ரைனுக்கு தாங்கள் கடந்த 3 ஆண்டுகளாக அளித்த உதவிகளுக்கு கைமாறாக அந்த நாட்டின் அரிய வகை கனிம வளங்களை வெட்டி எடுக்கக்கூடிய உரிமை தங்களுக்கு கால வரையில்லாமல் வழங்கப்பட வேண்டும் என்று ட்ரம்ப் வலியுறுத்தினார். இது தொடர்பாக பொருளாதார ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுவதற்காக அமெரிக்காவிற்கு வருகை தந்த ஜெலன்ஸ்கியை வெள்ளை மாளிகையில் அதிபர் ட்ரம்ப் வரவேற்றார். பிறகு செய்தியாளர்கள் முன்னிலையில் பேச்சுவார்த்தையின் போது அமெரிக்காவின் துணை அதிபர் ஜேடி வான்ஸ் ரஷ்யாவுடன் போரிடுவதற்கு உக்ரைனில் ஆட்கள் இல்லை என்று தெரிவித்ததால் கோபமடைந்த ஜெலன்ஸ்கி தங்கள் நாட்டிற்கு வந்து பார்க்குமாறு அழைத்தார். What kind of diplomacy, JD, you are speaking about? What do you mean? I'm talking about the kind of diplomacy that's going to end the destruction of your country. Yeah, but if you Mr. President, with respect, I think it's disrespectful for you to come into the Oval Office and try to litigate this in front of the American media. Right now, you guys are going around and forcing conscripts to the front lines because you have manpower problems. You should be thanking the President for trying to bring an end to this conflict. இருவருக்கும் இடையிலான வாக்குவாதம் அதிகரிக்கவே அதிபர் ட்ரம்ப் குறுக்கிட்டு அதிபர் ஜெலன்ஸ்கியை பார்த்து அமெரிக்கா என்ன உணரப்போகிறது என்று கட்டளையிடக்கூடிய நிலையில் நீங்கள் இல்லை என்று கடுமையான வார்த்தைகளால் குறிப்பிட்டார். 3ஆம் உலகப் போருடன் சூதாட்டம் செய்வதாகவும் ஜெலன்ஸ்கியை ட்ரம்ப் நேரடியாக குற்றம் சாட்டினார். Everybody has problems, even you, but you have nice ocean and don't feel now, but you will feel it in the future. God bless. You don't know that. God bless. God bless. You will not have war. Don't tell us what we're going to feel. We're trying to solve a problem. Don't tell us what we're going to feel. I'm not telling you. Because you're in no position to dictate that. That's Remember exactly this. You're in no position to dictate what we're going to feel. Yes, brother. You're playing cards. You're gambling with the lives of millions of people. You're gambling with World War III. You're gambling with World War III. And what you're doing is very disrespectful to the country, this country. முன்னாள் அதிபர் ஜோ பைடனை முட்டாள் என்று குறிப்பிட்ட ட்ரம்ப் அமெரிக்காவின் ஆயுத தளவாடங்கள் இல்லை என்றால் இந்த போர் 2 வாரங்களில் முடிந்திருக்கும் என்றும் காரசாரமாக கூறினார். We gave you, through this stupid president, $350 billion. We gave you military equipment, and your men are brave, but they had to use our military. If you didn't have our military equipment, this war would have been over in 2 weeks. In 3 days, I heard it from Putin. In 3 days, this is something maybe new. Less. In 2 weeks, of course, yes. It's going to be a very hard thing to do business like this. அமெரிக்காவை அவமதிப்பதாகவும் நீங்கள் எங்களுக்கு நன்றியுடன் இருக்க வேண்டும் என்றும் தொடர்ந்து கூறியதால் அதிருப்தியடைந்த ஜெலன்ஸ்கி பேச்சுவார்த்தையை மேற்கொண்டு தொடராமல் புறக்கணித்தார். இதனால் வெள்ளை மாளிகையில் இருவரும் கூட்டாக பத்திரிகையாளர்கள் முன்னிலையில் கனிமவள ஒப்பந்தத்தில் கையெழுத்திடக்கூடிய நிகழ்வையும் மதிய விருந்தையும் புறக்கணித்துவிட்டு ஜெலன்ஸ்கி புறப்பட்டு சென்றார். இந்நிலையில் அதிபர் ட்ரம்ப் அலுவலகம் எடுத்திருக்கூடிய செய்தியில் அமெரிக்கா தலையிடுவதால் அதிபர் ஜெலன்ஸ்கி அமைதிக்கு தயாராக இல்லை என்று தீர்மானித்திருப்பதாகவும் அமெரிக்காவின் ஓவல் அலுவலகத்தை அவமதித்தாலும் அமைதிக்கு தயாராக இருக்கும்போது அவர் திரும்பி வரலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே ட்ரம்ப் ஜெலன்ஸ்கி வான்ஸ் இடையிலான வார்த்தை மோதலுக்கு பிறகு ஐரோப்பிய தலைவர்கள் உக்ரைனுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை தெரிவித்து வருகின்றனர். பிரான்ஸ், இங்கிலாந்து, இத்தாலி, ஸ்பெயின், போலந்து, ஹங்கேரி உள்ளிட்ட நாடுகளும் உக்ரைனுக்கு ஆதரவாக கருத்து தெரிவித்துள்ளன.